ஹாய் மை லெவல் செலிபிரிட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு கிட் வாங்கியிருக்கேன். ஸோ கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா செகண்ட் எனக்கு வந்து டேட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கனால, சரி செகண்ட் ப்ரெக்னன்சி ஏதாவது இருக்கலாம் அப்படின்றனால, கிட் வாங்கி நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருக்கேன். பாசிட்டிவ் வந்தாலும் சந்தோஷம் தான், நெகட்டிவ் வந்தாலும் சந்தோஷம் தான். பாசிட்டிவ் வந்தா என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. என் அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ அதனால நான் சின்ன வயசுலேருந்து கூட பிறந்தவங்க யாருமே இல்லாம, நெறையா விஷயங்கள்ல நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். நெறையா நெறையா சொல்லலாம். அது சொல்லவே வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில வந்து நான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லாதனால, நான் நெறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கூட வந்து நிக்கிறதுக்கோ, எனக்காக வந்து கேட்கறதுக்கோ, என் அம்மா, அப்பாவ தவிர்த்து யாருமே இல்ல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல அப்படின்றதுனால, நான் நெறைய விஷயங்கள்ல வந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால வந்து என் சிச்சுவேஷன் வந்து பாப்பாவுக்கும் வரக்கூடாது. என்னதான் வந்து பெரியம்மா பசங்க, பெரியப்பா பசங்க அப்படி இருந்துட்டாலுமே, அவங்க வந்து கூட பிறந்த பொறப்பு மாரி இருக்காது. என்னைய பொறுத்தவரை நான் அப்படிதான் என் லைஃப்ல அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன். அதனால பாப்பாக்குன்னு சொல்லி கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு அப்புறம் பாப்பாவ வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும்னா, அவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி அன்பா, பாசமா இருந்துப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. நெகட்டிவ் வந்தா என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இப்ப 2 1/2 வயசுக்கு மேல ஆயிருச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பாவ ஸ்கூல் சேர்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போலாம் அப்படின்ற மாரி நெனச்சிருந்தேன். அதனால வந்து செகண்ட் பேபி வேணாம். நம்ம வந்து பாப்பாவ மட்டும் பாப்பா என்ன ஆசைப்படுறாங்களோ, அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பாப்பாக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் அத பண்ணி, அவங்கள வந்து நல்லபடியா வச்சுக்கணும். அதனால செகண்ட் பேபி வேணாம் அப்படின்ற மாரியும் ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ, அதனால எனக்கு பாசிட்டிவ் வந்தாலும் சந்தோஷம் தான், நெகட்டிவ் வந்தாலும் சந்தோஷம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பா கொஞ்சம் நல்லா ஒயிட்டா இருப்பாங்க. கொஞ்சம் பார்க்க அழகா இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா தெளிவா நல்லா பேசுவாங்க. இப்பயே நல்லா மெச்சூர்டா இருப்பாங்க. ஸோ, அதனாலேயே பாப்பாவ வந்து நெறைய பேருக்கு வந்து பொறாமையாலேயே பாப்பாவ நெறைய பேர் அவாய்ட் பண்றது, கஷ்டப்படுத்துறது, நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்க பாப்பாவ. ஸோ, அவங்கள சின்ன வயசுலயே வந்து இந்த மாரிலாம் பண்றது எனக்கு ஒரு மாரி இருக்கும். அதனாலேயே நான் என்ன நெனப்பேன்னா, சரி இவுங்க வந்து நம்ம பாப்பாவ இந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னா, நம்ம பாப்பாவ வந்து நல்லபடியா வச்சுக்கணும். அவுங்க முன்னாடி பாப்பாவ நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து நல்ல கிராண்டா பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளும் ஒரு வேலைக்கு போய் பாப்பாவ நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற பாப்பா என்னென்ன ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ, அத வந்து நான் வெளிய கொண்டு வரணும். பாப்பாவ ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போணும் அப்படின்றனால தான், சரி நான் செகண்ட் பேபி வேணாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான், சந்தோஷம் தான். எனக்கு செகண்ட் பேபி இருந்தாலும் சந்தோஷம் தான், இல்லைனாலும் சந்தோஷம் தான். இப்போ வந்து நான் வந்து கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கார்டு வச்சு இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன். ஸோ எனக்கே கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. என்ன வந்தாலும் சந்தோஷம் தான். அதுக்கு குடுக்குறதும், குடுக்காததும் கடவுள் கையில தான் இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணி பார்ப்போம். எதுவுமே வரல. வருமா என்னன்னு தெரியல. பயமா இருக்கு. ஓகே கைஸ், எனக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த மாரி தான் வந்திருக்கு. இதில நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதானே தெரியல. கிட்டு ப்ராப்ளமா இல்ல வந்து நான் சாம்பிள் வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் அதிகமா விட்டனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கே தெரியல பாசிட்டிவா, நெகட்டிவான்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருக்கேன். பாசிட்டிவாக வந்துச்சுன்னா எனக்கு பாப்பாவை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பாப்பா நினச்சிருவாங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே. ஏன்னா நம்ம வந்து கன்சீவாக இருக்கனால பாப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ண முடியாது. அதனால் அவங்க நினச்சிப்பாங்க அம்மாவுக்கு வந்து நம்ம மேலே பாசம் இல்லை, நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. ஸோ மற்றபடி எந்த கவலையும் கிடையாது. பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கடவுள் கையில் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் எனக்கு முழு சம்மதம் தான். எவ்வளோ பேருக்கு இந்த வரன் இல்லாமல் மனசளவில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பேர் சூசைட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒன்று தான், யாருக்கு குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கீங்க, குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெலாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து
உங்களுக்கும் குழந்த வந்து கடவுள் கொடுப்பாரு. நானும் அதெல்லாம் வேண்டிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட நல்ல மனசுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் குட் நியூஸ் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவான்னு கன்ஃபார்மாக தெரியல. எதாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.